இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறையேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் முதன்மை சீடன் பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் இயேசு, என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் அனைத்தையும் இழக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அதை இன்னும் 100 மடங்காக பெற்றுக்கொள்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதோடு இணைத்து ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தையும் சொல்லுகிறார். அது என்ன? இன்னல்களையும் பெற்றுக்கொள்வார்கள். அன்பானவர்களை, இந்த உலகத்தில, இந்த இம்மை வாழ்வில, இவ்வுலக வாழ்வில நமக்கு நிச்சயமாக நிறைய பொறுப்புகள் உண்டு. அதுல மிக முக்கியமான ஒரு பொறுப்பு நாம் செய்யக்கூடிய பகிர்வு செயல்கள், அர்ப்பண செயல்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வது, நம்மிடம் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது. ஆகையினால் இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசுவுக்காகவும் நற்செய்தி பணிக்காகவும் நாம் இவைகளை எல்லாம் அர்ப்பணிக்க, விட்டுவிட நாம் தயார் நிலையில இருக்க வேண்டும். ஆகையினால் தான் ஆண்டவர் நற்செய்தியினுடைய கடைசி பகுதியிலே சொல்லுகிறார், ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழந்தார் எனில் அதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்று கேட்கிறார். ஒருவன் வாழ்வை இழந்து விட்டால் அதன் பிறகு வேறு எதுவும் இல்லை. ஆண்டவர் குறிப்பிடுகிற இந்த வாழ்வு எதை குறிப்பிடுகிறது? நிலை வாழ்வை குறிப்பிடுகிறது. பிலிப்பியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையில் நாம் வாசிக்கலாம், விண்ணகமே நம் தாய்நாடு, விண்ணகமே நம் தாய்நாடு. ஆகையினால் அன்பானவர்களே, அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இவ்வுலகில் நாம் எல்லாவற்றையும் இழக்க துணிய வேண்டும். அப்பொழுது நமக்கு இன்னல்களும் வரும். இன்றைக்கு எத்தனையோ நல்ல மனிதர்கள் செல்வாக்குகளோடு வாழுகிறார்கள், தர்மம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள், கொடை வள்ளல்களாகவே இருக்கிறார்கள். திரு அவைக்கும் ஏழை மக்களுக்கும் உதவி செய்கிற எத்தனையோ நல்ல ஆன்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லையா? நிச்சயமாய் உண்டு. ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியும், தாங்கள் சேர்த்து வைத்ததெல்லாம் ஒன்றுமில்லை, அது இறுதி வரையிலும் நிலைத்திருக்க போவதில்லை என்பதினால் தாங்கள் எதிர்கொள்ளுகிற துன்பங்களுக்கு மத்தியிலும் அதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். திருகவையின் வளர்ச்சிக்காக அதை தானமாக கொடுக்கிறார்கள், காணிக்கையாக கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னை முழுவதுமாக கடவுளின் கரங்களிலே அர்ப்பணித்தார், நமக்காக அர்ப்பணித்தார். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 7ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரால் நீங்கள் விலை கொடுத்து மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள், எனவே மனிதருக்கு அடிமையாக வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் அன்பான ஆண்டவரே, நாங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவே எங்களை அழைக்கின்றீர். ஆண்டவரே, அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு திருமகன் இயேசு தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நிலை வாழ்வை அடைய எங்களுக்கு வழி செய்திருக்கிறார். ஆண்டவரே, இவ்வுலகிலே வாழும் பொழுது நாங்களும் எங்களிடம் உள்ளதை எல்லாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கவும், எங்களையே நாங்கள் முழுமையாக இழக்கவும், அதனால் விண்ணக வீட்டை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் செய்தருளும். இவ்வுலக துன்பங்களை எல்லாம் நாங்கள் துணிச்சலோடு சந்திக்க செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.